மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா, கோயமுத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அந்த மேப் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இத சுத்தி என்னென்ன காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இத சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நெறைய காலேஜஸ் இருக்கு. இந்த ஏர்போர்ட் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டி அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. ஸ்கை காலேஜ் கோயம்புத்தூர் இருக்கு. ஸோ இவ்வளோ காலேஜ் இருக்கு. ரைட்டா? ஸோ அதே ஏர்போர்ட் பக்கத்துல எத்தன டாஸ்மாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ கோயம்புத்தூர் ஏர்போர்ட் டாஸ்மாக்னு போட்டிருக்கேன். ஸோ அதே பக்கத்துல பார்த்தீங்கன்னா இத்தனை டாஸ்மாக் இருக்குது. ஸோ காலேஜ் இன்ஸ்டிடியூட்லாம் இருக்க பக்கத்தில் ஏன் இவ்வளோ டாஸ்மாக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ கவர்மெண்ட் வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கொடிலாம் வேற பிடிச்சாங்க. அதிமுக இருக்கும்போது டாஸ்மாகே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளிலேருந்து கொடி பிடிச்சது எல்லாமே தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்மாக்லாம் மூடுனாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. மேப்பில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் இருக்குது. ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கோயம்புத்தூரில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ இத்தனை டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க தேர்தல் வாக்குறுதி சொன்ன மாரி எந்த டாஸ்மார்க்குமே அவங்க மூடல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வரைக்குமே அந்த பொண்ணை தான் எல்லாருமே குறை சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய, இந்த சிஸ்டத்தை வந்து அவங்க எதுவுமே யாருமே கேள்வி கேட்ட மாரி தெரியல. நைட்டு ஏன் அந்த பொண்ணு போனா? நைட்டு ஏன் அவளுக்கு என்ன வேலை? அப்படின்னு தான் கேட்குறாங்களே ஒழிய, இந்த தப்பு செஞ்சவங்கள வந்து அவங்க எதுவுமே சோஷியல் மீடியாவில் எதுவுமே யாருமே பேசின எனக்கு எதுவும் தோணல. கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து சிவியரான ஆக்ஷன் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து இந்த டாக்ஸ் மாதிரியான போதை சம்மந்தமான பொருட்களை ஒழிக்கிறதுக்கான முயற்சிகளுமே எடுக்கணும். அது ஸ்கூல் லெவல்லேருந்தே எடுக்க முயற்சிகள் பண்ணணும்.